என்ரிச் மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ டிக்கெட் 9 மார்க்கெட் academy.in. ட்ரெயின்ல எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்றதை பார்க்குறோம். அதே நேரத்தில் பேருந்து உள்ளிட்ட சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய போக்குவரத்துமே கூட நிறைய கூட்ட நெரிசலோட போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் கிளாம்பாக்கத்திலிருந்து செங்கல்பட்டு போகிற வழி அந்த பாதை முழுக்க பாருங்க எந்த அளவுக்கு டிராஃபிக் மிதமிஞ்ச அளவில் இருக்கு அப்படின்றதையும் நம்மளால காட்சிகளோடாக புரிஞ்சு கொள்ள முடியுது. நிச்சயமா நேரம் ஆக இது இன்னும் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. எப்படி தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து சென்னையிலேருந்து அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது எப்படி ஒரு சூழல் இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்பயும் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஸோ வாட் நெக்ஸ்ட் பார்த்திபன், அடுத்து என்ன? இங்கே ஒரு பக்கம் பேருந்து இந்த டிராஃபிக்லாம் இருக்குது, இப்போ அடுத்து வேற என்ன விஷயம் இருக்குது? செங்கல்பட்டு இந்த டிராஃபிக்கை சீர்படுத்தணுன்ற ஒரு பணி இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இங்கன்னு மட்டும் கிடையாது, சென்னைன்னு மட்டும் கிடையாது, இங்கே பெங்களூர் நகரமாக இருக்கட்டும் அந்த பகுதிகளுமே கூட இந்த டிராஃபிக் நம்மளால் பார்க்க முடியுது. வட மாவட்டங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். பெங்களூரில் பணிபுரியக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் குறிப்பாக திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் நோக்கியும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இங்கே சென்னையை நம்ம கேட்கவே வேணாம். கிளம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறோம். கவுண்ட் டவுன் நம்ம திரையிலே போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 12 ஹார்ஸ் தான் இருக்கு, 12 மணி நேரம் தான் இருக்கு. தேர்தலுக்கு வாக்களிக்க ஆயத்தமாக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் சென்னையை விட்டு தங்களோட சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் திரையில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொந்த ஊர்களுக்கு மக்கள் இப்போ படையெடுக்கிறாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இப்போ சென்னை கிளாம்பாக்கத்தில் ஆரம்பித்து செங்கல்பட்டு வரைக்கும் வாகனங்கள் வந்து அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்துட்டு போகக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இது இந்த நேரத்துக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த விஷுவல்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துது. ஆனால் இன்னும் அது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதனால் போக்குவரத்து நெரிசல் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து எனது செய்தியாளர் நவீன் விவரிக்க கேட்போம். நவீன், இப்போ இந்த நேரத்தில் அந்த செங்கல்பட்டு வரைக்கும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சி எப்படி இருக்குது? நீங்கள் பார்க்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு? விவரிங்க. வணக்கம். நாளை தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெறுகிறது. இதன் காரணமாக சென்னையில் வசிக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் வந்து தங்களுடைய சொந்த ஊர்களை நோக்கி செல்கிறார்கள். இன்று காலை முதலே இந்த செங்கல்பட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில வந்து பாத்தீங்கன்னா வாகனங்களின் வரத்து என்பது வந்து அதிகமாகவே இருந்தது. சரியாக மாலை 4 மணிக்கு பிறகு வாகனங்களின் எண்ணிக்கை வந்து படிப்படியாக தற்போது வரை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இதன் காரணமாக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், சிங்கப்பெருமாள் கோவில் சந்திப்பு, பரனூர் சுங்கச்சாவடி, மாமண்டூர் பாலாற்று பாலம், பழவேலி, புக்கத்துறை, இதே போல ஆத்தூர் சுங்கச்சாவடி என செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாகவே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்து வருகிறது. ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பாக 4 முதல் 5 கிலோமீட்டர் தொலைவு வரை வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளையும் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வாக்களிக்க செல்லக்கூடிய பொதுமக்கள் அரசு பேருந்துகள் மட்டுமல்லாது தங்களுடைய சொந்த வாகனங்கள்ல அதிக அளவில் வந்து பயணம் செய்கிறார்கள். குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், கார்கள் மூலமாக அவர்கள் வந்து தென் மாவட்டங்களை நோக்கி ஏராளமானோர் செல்கிறார்கள். இதன் காரணமாகவே அந்த நெரிசல் என்பது நீடித்து வருகிறது. தொடர்ந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அது வாக்களிக்க இன்னும் 12 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து சென்னையிலிருந்து ஏராளமானோர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று ஜனநாயக கடமையாற்ற அவர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போதிய அளவில் வந்து போலீசார் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதாவது சட்டமன்ற தேர்தல் காரணமாக அங்கிருக்கு பாதுகாப்பு பணிகளுக்காக ஏராளமான போலீசார் வந்து தேர்தல் பணிகளில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு போதிய அளவில் வந்து போலீசார் இல்லை. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு விரைவாக செல்வதற்காக என்ன பண்றாங்கன்னா எதிர் திசையில வந்து வாகனங்களை வந்து இயக்குறார்கள். அதனால சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் இரண்டு புறங்களிலும் வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்துதான் வருகிறது. குறிப்பாக மாமண்டூர் பாலாற்று பாலத்திலிருந்து ஐயப்பன் கோவில் பகுதி வரை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து வாகனங்கள் நெடுந்தூரம் நிற்கக்கூடிய காட்சிகளையும் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாகனங்களின் வரத்து என்பது சென்னையிலிருந்து அதிகமாகவே இருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது நாளை காலை வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ரைட், நன்றி நவீன் உங்களோட விரிவான தகவல்களுக்கு. சாதாரண நாட்கள்லேயே இந்த வழியில் போகிறதுன்னா ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும், இவ்வளோ டிராஃபிக் ஜாமோட. பண்டிகை காலங்களில் இன்னும் கேட்கவே வேணாம். இன்றைக்கும் இது தேர்தல் திருவிழா மாதிரியான ஒரு பண்டிகைக்கு தங்களுடைய கடமையை உணர்ந்து, தங்களுடைய பொறுப்பு உணர்ந்து ஜனநாயக கடமையாற்ற சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தோட டிராஃபிக்கை தான் இப்போ நம்ம கிளாம்பாக்கத்திலிருந்து செங்கல்பட்டு வரைக்குமான காட்சிகளாக பார்த்துட்டு இருக்கோம். களத்திலிருந்து செய்தியாளர் நவீன் வழங்கிய தகவல்களையும் கேட்டோம். என்ரிச் மணி வழங்கும் இன்வெஸ்டார் அவேர்னஸ் கான்க்ளேவ் செகண்ட் எடிஷன் ஏப்ரல் 25 அண்ணா சென்டினரி ஆடிட்டோரியம் சென்னை. புக் நவ் ஆன் புக் மை ஷோ, டிக்கெட் 9, marketacademy.in.